ஸோ எல்பிபி ஃபார்மேஷனில் இது ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது பிக்யூஆர், அதோட ப்ராஃபிட் தான் வேல்யூஸ் கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் ஃபைண்ட் பண்ணணும். அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்க டிசிஷன் வேரியபிள் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரீட் பண்ணி டிசிஷன் வேரியபிள் அதை தான் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் டிசிஷன் வேரியபிள் சொல்ல போனால் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது, இதில் என்ன ப்ராடக்ட்னா பிக்யூஆர், அதோட ப்ராஃபிட் தான் கீழே கொடுத்துருக்காங்க 3, 5, 4 ருபீஸ். அப்போ அந்த பிக்யூஆர் தான் நம்ம டிசிஷன் வேரியபிளாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் போடுறேன், அதாவது பிக்யூஆர். ஸோ இந்த பிக்யூஆர் வந்து இதோட ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு there are 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்றாங்க. என்னென்ன மெட்டீரியல்னா ரா மெட்டீரியல் ஏ, பி அண்ட் சி. ஸோ ஏ இங்க பி, சி இந்த மாதிரி போட்டுப்போம். ஓகே, அந்த ஏபிசியோட அவைலபிலிட்டி அப்படியே ரைட் சைடில் இங்கே அவைலபிலிட்டின்னு போட்டுப்போம், இல்லை ரெக்யர்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் பெர் வீக், பெர் டே, பெர் இயர் இதை கொடுத்துருப்பாங்க, பெர் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க சம்டைம். ஓகே, இது யூனிட்ஸ், பெர் யூனிட்ஸ் இது. நெக்ஸ்ட் அந்த ப்ராஃபிட், அந்த 3 ருபீஸ் 5, அதை வந்து அப்படியே டவுன்ல போடணும். ஸோ இது மாதிரி லைன் போட்டுக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் வந்து இங்கே ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் ஆஃப் த பிக்யூஆர். ஸோ ப்ராஃபிட் பெர் யூனிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டை நான் ஃபர்ஸ்ட் கீழே எழுதிக்கிறேன். ஸோ ருபீஸ், பியோட ப்ராஃபிட் வந்து ருபீஸ் 3, கியூவோட ப்ராஃபிட் வந்து ருபீஸ் 5, ஆரோட ப்ராஃபிட் வந்து ருபீஸ் 4. இப்போ அந்த பி, ஸோ 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் பி, இந்த ப்ராடக்ட் பி நம்ம மேக் பண்ணுறதுக்கு 2 யூனிட் ஆஃப் ஏ, ஏ வந்து 2 யூனிட் தேவைப்படுது, அண்டு 3 யூனிட் ஆஃப் பி, பி வந்து 3 யூனிட் தேவைப்படுது. ஓகே, அவ்வளோதான். அந்த சி யூனிட், சி அவங்க யூஸ் பண்ணலை. இந்த ரா மெட்டீரியல் ஏ, பி யூஸ் பண்ணி தான் பியை வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த சினால டேஷ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கியூ, ஏ யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் பி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸோ கியூவை தான் இங்கே கொஸ்டினில் பி அகைன் பின்னு கொடுத்துருக்கேன், இது கியூ ஆக்சுவலாக. ஸோ த யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் கியூ ரிக்வயர்ஸ் 2 யூனிட் ஆஃப் பி, பி வந்து 2 அண்ட் 5 யூனிட் ஆஃப் சி, சி வந்து 5. ஸோ இதில் வந்து ஏ வந்து அவங்க யூஸ் பண்ணலை ப்ராடக்ட் கியூவில். அடுத்தது ஸோ ப்ராடக்ட், அடுத்து ப்ராடக்ட் ஆர், ஆர் வந்து ரிக்வயர்ஸ் 3 யூனிட் ஆஃப் ஏ வந்து 3, பி வந்து 2, சி வந்து பாருங்க, ஏ வந்து 3 யூனிட் ஆஃப் ஏ, 2 யூனிட் ஆஃப் பி, 4 யூனிட் ஆஃப் சி, 4. அடுத்து இந்த கம்பெனி ஹேஸ் 8 யூனிட் ஆஃப் மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் ஏ எத்தனை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 8, அது அவைலபிலிட்டியில் போடணும். பி வந்து 10 யூனிட், சி வந்து 15 யூனிட். ஸோ இங்க பாருங்க, ஏ வந்து 8 யூனிட், 10 யூனிட் அண்ட் 15 யூனிட். ஸோ அந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட டிசிஷன் வேரியபிள், அதாவது அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, லாஸ்ட் அந்த காஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்களே, ஸோ இதோட ப்ராஃபிட் பிக்யூஆர், அந்த பிக்யூஆர் தான் டிசிஷன், அது நம்ம டாப்ல எழுதிக்கோங்க. ஸோ அதோட ப்ராஃபிட் அப்படி லாஸ்ட் கீழே 3, 5, 4. அந்த பிக்யூஆர் எந்தெந்த ப்ராசஸ்ல போகுதுன்னா ஏபிசி 3 ரா மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. அப்போ பில ஏபிசி எவ்வளவு இருக்கு பாருங்க, எது இருக்கோ அது போடுங்க. அதுமாதிரி கியூல அடுத்த ஆர்ல, அடுத்த டோட்டல் ஏவோட அவைலபிலிட்டி 8, பியோட அவைலபிலிட்டி 10, சியோட அவைலபிலிட்டி 15. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இதுல வந்து x1, there are 3 decision variable, x1, x2, x3. So x1 வந்து number of unit of product A. So number of unit of product A. Sorry, product P. P ஓட product தான் x1 எடுத்துக்கிறேன். அடுத்த number of unit of product B வந்து Q. Number of unit of product R வந்து x3. Okay, so x1, x2, 3 decision variable. So இந்த decision variable கரெக்டாக அந்த P க்கு பக்கத்துல, அப்போ இதில் x1 போடும்போது அப்படியே கீழே ஃபுல்லாத்தையும் x1 போடுங்க அந்த டேபிள். x1, x1. ஸோ இங்கே சாரி x1, x1. அடுத்ததுக்கு டேஷ்னா தேவையில்லை, அடுத்து x1. அடுத்து Q வந்து x2, அதனால அது ஃபுல்லாக x2, x2 ஃபுல்லாகவே x2, x2 போடுங்க அந்த காலம் ஃபுல்லாகவே. அடுத்து R வந்து x3, ஸோ அதனால அந்த காலம் ஃபுல்லாக x3, 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 கீழே x3. ஸோ ஈச் காலம், அதாவது P தான் நம்ம x1 எடுத்தனால அந்த காலம் ஃபுல்லாக x1, 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 அடுத்து x2, 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 x3, x3 போட்டுக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்னாலே மேக்ஸிமேஷன் ப்ராப்ளம் தான் இது. ஸோ இங்கே இந்த மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் அந்த வேர்ட் கொடுக்கல, அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இந்த ப்ராஃபிட்னு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே இது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். இந்த மாதிரி விட்டமின்ஸு, லிக்யூட், ட்ரை ப்ராடக்ட் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா
ஸோ அது வந்து என்னன்னா நம்மளோட மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம். ஓகே, அது அனிமல் ஃபீட் கம்பெனிலாம் அந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, இது வந்து மேக்ஸிமேஷன் ப்ராப்ளம். ஸோ அப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாலே அந்த மேக்ஸிமம் அந்த ப்ராஃபிட் ஈக்குவேஷன் அந்த காஸ்ட் அதை அப்படியே எழுதிக்கோங்க. 3x1 5x2 4x3. அது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ஸ், இது 3 கன்ஸ்ட்ரைன்ஸ் ஏபிசி. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ், ஃபர்ஸ்ட் ஏ ஓட ஈக்குவேஷன் 2x1 பிளஸ் x2 கிடையாது 3x3 less than equal to 8. ஸோ அவைலபிலிட்டியில் நம்ம லெஸ் தென் போடணும் மேக்ஸிமேஷன் ப்ராப்ளம்னா. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் பி 3x1 2x2 2x3 less than equal to 10. ஸோ லாஸ்ட்ல x1 கிடையாது 5x2 4x3 less than equal to 15. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் x1, x2, x3 இஸ் கிரேட்டர் equal to 0. இது எல்லாமே ஃபைனலாக போடுறது. ஸோ இதுதான் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் 10 மார்க் கேட்குறாங்க. வெரி ஈஸி. இது சால்வ் கேட்கல. இதில் வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்கனால இதை வந்து எந்த மெத்தடில் சால்வ் பண்ணால் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். ஸோ அதனால உங்களுக்கு வெறும் ஃபார்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் போட்டாலே போதும். ஓகே, 2 வேரியபிள் இருந்தால் மட்டும் தான் கிராஃபில் போகணும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. இது எல்லாமே யூஸ்ஃபுல் கொஸ்டின் தான். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.